Jesus loves all daily Bible school. Praise Lord children. Jesus loves all daily Bible schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படிடுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த எக்ஸாம் நேரத்துல கூட பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை படிக்கும்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிறாங்க ராஜா. வேதத்தை தியானிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் சுகபலன் ஆரோக்கியமா இருக்கணும்ப்பா. அவர்கள் பெற்றோர்கள் சுகபலன் ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. ரத்தத்தில வேலடைத்து காத்துக்கொள்ளுங்க. பேதுருவை, சீஷர்களை, அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினது போல என் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க. அவன் பெற்றோர்களை பயன்படுத்துங்கப்பா. உங்க சித்தத்தை செய்யற பிள்ளைகளாக இருக்கட்டும். உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை நீ கண்டது போல இந்த பிள்ளைகள் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுது நாம் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆவியானவரே, என் உறவே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்பா தகப்பனே, என் உறவே நான் உம்மை துதிப்பேன். ஜீவிய நாட்களெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். உள்ளளவும் என் தேவனின் நாமத்தில் கீர்த்தனை பண்ணுகிறோம், சங்கீதங்களை பாடுகிறோம். ஓ தேவனே நல்லவர். அப்பா ஆவியானவரே, என் பாவங்களை மன்னித்தவரே, உலகமெல்லாம் மறக்குதையா, புணர்வு எல்லாம் இருக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இருக்குதையா, அண்ணாமத்தோதை கையிலே செய்யா என்றும் கையிலே ஓம் நாமம் தோதை கையிலே செய்யா உன் அன்பை ருசி கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே. ஓ ஆமென். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இனி நான் அல்ல, இனி நாங்கள் அல்ல, இயேசுவே வாழ்கிறார். உயிர்ப்பது இயேசுவே எங்களுக்குள் வாழ்கிறார். அப்பா நீங்க எங்களுக்குள்ள இருக்கீங்க. அப்பா நான் உங்களுக்குள்ள இருக்காண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள உலாவி எங்கள் தேவனாய் இருந்து எங்களுக்குள்ள தங்கி இருக்கீங்களப்பா. நாங்களே உங்களுக்கு பரிசுத்த ஆலயம் சொன்னீங்களப்பா. ஊழலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும். ஊழலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா
இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆராதிக்கிறோம் உறவே நான் உம்மை துதிப்பேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். சிலர் யூதேவில் இருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தாசேனம் அடையாவிட்டால் இரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். 2ஆம் வசனம். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானபோது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்துக்கும் முப்பரிடத்துக்கும் போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். 3ஆம் வசனம். அந்தப்படி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். 4ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் முப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையெல்லாம் அறிவித்தார்கள். 5ஆம் வசனம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்தாசேனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். 6ஆம் வசனம். அப்போஸ்தலரும் முப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். 7ஆம் வசனம். மிகுந்த தர்க்கம் உண்டானபோது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். 8ஆம் வசனம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். 10ஆம் வசனம். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களினாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகதடியை சிலர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். 11ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். 12ஆம் வசனம். அப்பொழுது கூடி வந்திருக்கிற யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். 13ஆம் வசனம். அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். 14ஆம் வசனம். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. 15ஆம் வசனம். அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. 16ஆம் வசனம். எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. 17ஆம் வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. 18ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரிகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. 19ஆம் வசனம்.
ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது என்றும் 20ஆம் வசனம் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருகுண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானித்திருக்கிறேன். 21ஆம் வசனம் மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலத் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். 22ஆம் வசனம் அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் முப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சாபா என்று மறுபேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. 23ஆம் வசனம் இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபமாவது அப்போஸ்தலரும் முப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியாவிலும் சிரியாவிலும் சிசிலியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் 24ஆம் வசனம் எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்தாசனம் அடைய வேண்டுமென்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமென்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே 25ஆம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னாபா பவுல் என்பவர்களோடு கூட 26ஆம் வசனம் எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. 27ஆம் வசனம் அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். 28ஆம் வசனம் எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் செத்ததற்கு நெருகுண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டுமென்பதே. 29ஆம் வசனம் அவசியமான இவைகளெல்லாம் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்றும் எழுதினார்கள். 30ஆம் வசனம் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். 31ஆம் வசனம் அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். 32ஆம் வசனம் யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசிகளுமாயிருந்தபடியினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி 33ஆம் வசனம் சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரரால் சமாதானத்தோடே அப்போஸ்தலரிடத்துக்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். 34ஆம் வசனம் ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. 35ஆம் வசனம் பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். 36ஆம் வசனம் சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். 37ஆம் வசனம் அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ நான் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். 39ஆம் வசனம் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டானபடியால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சிப்ரு தீவுக்கு போனார்கள். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு
சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு 41ஆம் வசனம் சீரியாவிலும் சிசிலியாவிலும் திரிந்து சபையை திடப்படுத்தினான். ஆமேன், அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? பவுல் பர்னபாவை பிரிந்து யாரிடம் சேர்ந்து ஊழியம் செய்தார்? ஆ மார்க்கு, ஆ பேதுரு, ஈ சீலா. சரியான விடை எழுதி ஆண்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் இடையிலே பல கருத்து வேறுபாடுகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போது பவுல், பேதுரு, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, யூதராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்துக்கும் நெருகுண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகியிருக்க வேண்டும் என்பதே. எதுக்கெல்லாம் விலகணுமா? விக்கிரகங்களுக்கு படைத்தது. இப்போது ஹிந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விக்கிரகங்களுக்கு படைச்சதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை எந்த காரணத்து கொண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரத்தத்திற்கும், ஆட்டுடைய இரத்தத்தை பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. அதை மாதிரி ரத்தம் கொடுக்கறத சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நெருகுண்டு சத்தத்திற்கும், அப்படின்னா கழுத்தை நெரிச்சு விலங்கை சாவடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விலங்கை ரத்தத்தோடு சமைப்பாங்க. அதையும் சாப்பிடக்கூடாது. அதனால தான் நம்ம கறி சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம்? நல்லா கழுவி ரத்தத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு கறியை மட்டும் சாப்பிட்றோம். ஓகேங்களா? கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்கணும். வேசித்தனம் என்பது விபச்சாரம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பாவ செயல். அதற்கும் நீங்கள் விலகி இருக்கணும். எதற்கு விலகி இருக்கணும்னு சொல்கிறாங்க? விக்கிரகங்களுக்கு படைத்தது சாப்பிடக்கூடாது, இரத்தத்தை சாப்பிடக்கூடாது, நெருக்குண்டு சத்தத்திற்கும், சத்தது அது கழுத்தை நெரித்து சாகடித்து இரத்தத்தோடு சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது. வேசித்தனத்திற்கும் என்ன பண்ணணும்? விலகி இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே, புறஜாதிகளுக்கு மட்டும் இல்லாமல், யூதர்களுக்கு மட்டும் இல்லாமல், பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதை தான் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன்னு நம்மளும் எப்படி இருக்கணும்? வைராகியமாக இருக்கணும். இப்போ உங்கள் ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா லஞ்சு டைமில், ஸ்நாக்ஸ் டைமில் யாராவது இது எங்கள் வீட்டில் படைச்சது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இல்லை, அப்போஸ்தலர் 15:28 எழுதியிருக்கு, விக்கிரகம் படைச்சது சாப்பிட மாட்டேன். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை உங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். கர்த்தருக்காக நீங்கள் வைராகியமாக நிற்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்?